خلق الخلائق أحصاهم عده وكلهم آتيه يوم القيامة فرده. الله أكبر عدد ما ذكره الذاكرون، الله أكبر عدد ما هلله المهللون، الله أكبر عدد ما كبره المكبرون، الله أكبر، الله أكبر عدد ما هلله الحجاج والمعتمر، الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واتقوا الله واتعوه لعلكم تفلحون، واتقوا الله واتعوه لعلكم ترحمون. والله تعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن أعظم الأيام عند الله تبارك وتعالى يوم النهر ثم يوم القر. رواه أحمد أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தன்னு கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபோ தாபிஈங்கள், மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா, புனித ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஜும்மா பிரசங்கத்தை செய்மடுப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் வீட்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமையிலும் தனிமையிலும் கூட்டிலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உங்களுடைய சொல்லையும் செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அடுத்தன்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஃபத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். அன்பார்ந்த பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் வீட்டிருக்கக்கூடிய இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினம் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே 5000 வருடத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வை ஞாபகமூட்டக்கூடிய ஒரு தினமாகத்தான் இருக்கிறது. சுமாராக 5000 வருடத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திலே ஒரு குடும்பம் வாழ்ந்தது. ஒரு தாயின், ஒரு தந்தையின், ஒரு மகனின் அர்ப்பணிப்பை பற்றி, அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தினம், ஞாபகப்படுத்தக்கூடிய தினம்தான் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினமாக இருக்குது. அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டதென்றா 5000 வருடம் கடந்து கூட இன்று நாங்கள் பேசுகின்ற நேரத்திலே, கேட்கின்ற நேரத்திலே ஏதோ இன்டர்நெட் நடந்ததை போல அல்லாஹு தாலா எங்களுடைய செவிகளுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அதனுடைய தியாகங்கள், அதனுடைய அர்ப்பணிப்புகள் கண்ணியத்துக்குரியவர்களே விலை மதிக்க முடியாது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் ஹாஜர், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களுடைய குடும்பத்துடைய தியாகம் ரொம்பவும் பல பாடங்களை, பல சிந்தனைகளை எங்களுக்கு தூண்டக்கூடியதாக இருக்குது. அந்த வகையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் அந்த குடும்பத்தை தியாகம் செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் முதலாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக குர்ஆனுடைய போதனைகள் இருந்தும் ஓரிரு விடயங்களை சொல்லி முடிச்சுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த சூறாக்களிலே ஒரு சூரா தான் சூரத்துல் ஹஜ். சூரத்துல் ஹஜ் என்ற பெயரிலே அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை இறக்கி அதிலேயும் 24வது ஆயத்து தொடக்கம் 38வது ஆயத்து வரைக்கும், சூரத்துல் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய 24வது ஆயத்து தொடக்கம் 38வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த ஆயத்துகளுக்குள்ளே ஹஜ்ஜை பத்தி பேசுகிறான், கஅபாவை பத்தி பேசுகிறான்,
உல்ஹியாவை பத்தி பேசுகிறான், ஷஆயிருல்லாஹ் அல்லாஹ்வுடைய சின்னங்களை பத்தி பேசுகிறான். இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியிடத்திலே இருக்க வேண்டிய சிஃபாத்துல் முஃமினீன், ஒரு முஃமின்ட்ட இருக்கக்கூடிய பண்பாடுகள் என்ன என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பேசுகின்ற அந்த ஆயத்துகளாக அந்த 13 ஆயத்துகளும் அந்த 14 ஆயத்துகளும் கண்ணியத்துக்குரியவர்களை அடங்கி இருக்கிறது. எனவே அந்த ஆயத்திலிருந்து ஓரிரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்தி இந்த குத்பாவை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் ஹலீலுல்லாஹ் என்ற நண்பன், உற்ற நண்பன். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஹலீலாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி அவர் செய்தது என்ன என்றதை நாங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், குர்ஆன் பேசுகிறது, அஸ்லம நஃப்ஸஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் தன்னை அர்ப்பணித்தார். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் இப்ராஹிமை பார்த்து சொல்கிறார், இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே நீங்க எனக்கு வழிபடணும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதுடன் அடுத்த கணம் யோசிக்கல்ல, கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ் நீ அகிலத்தார்களுடைய இரட்சகன், ஏன் இரட்சகன் மட்டுமல்ல, என் மனைவியுடைய அல்ல, என் பிள்ளையுடைய அல்ல, முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன் நீ, உனக்கு நான் வழிபட, நீ உனக்கு வழிபட சொல்லிட்டால் நான் உனக்கு வழிபடாம வேற யாருக்கு வழிபடுவது? இதோ அஸ்லம்து லில்லாஹ், உனக்காக வேண்டி நான் வழிபட்டு விட்டேன் என்ற கண்ணியமான அந்த சிஃபத்தை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மையிலே சொல்கிறார். பாந்தவர்களே, இன்றைய தினம் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய முதலாவது பாடம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அதற்கு முன்னால நானும் நீங்களும் உங்களுடைய அறிவை போடுவதல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனைகள் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் புத்தியை போட்டு யோசித்தால் எங்களோட புத்தி எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? எவ்வளவு சோதனைகள், எதுக்கும் அவர்கள் தயங்கவில்லை. நான் சொன்ன சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலாவுடைய முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? வஅஸின் ஃபில் ஹஜ்ஜி வஅஸின் ஃபில் ஹஜ்ஜி ஃபின்னாஸ். அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிமே நீங்க கஅபாவை கட்டிட்டீங்க, உங்களோட அடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு வரும்படி அழைப்பு விடுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, மக்களை ஹஜ்ஜுக்காக வேண்டி அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மளை போன்று யோசிக்கவில்லை, நம்மளை போன்று சிந்திக்கவில்லை. இந்த நேரத்திலே அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடும்படி பேச சொல்லுகிறான். இந்த இடத்திலே யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லை. நானும் இஸ்மாயிலும் ஹாஜரும் மட்டும்தான் இருக்கிறோம். மனிதர்களுடைய வாசம் கூட இல்லை. யார் வரப்போகிறார்கள், எவர்கள் வரப்போகிறார்கள் என்று சிந்திக்கவில்லை. உதாரணத்தை சொல்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? இப்ராஹிமே நீங்க எனக்கு வழிபட்டுட்டீங்க அல்லவா, இந்த இடத்தை புனித இடமாக மாற்றி இந்த இடத்துக்கு மக்களுடைய வருகைகளை கடல் அலை மோதுவதை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். இப்ராஹிமே யஅதூக, இந்த கஅபாவுக்கு இந்த இடத்துக்கு வருவார்கள். வஅலா குல்லி ضامرின் يأتين من كل فج عميق, சும்மா லேசிப்பட்ட ஆட்கள் வரமாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், தொலை தூரங்களில் இருந்து, எதிர்பார்க்காத தூரங்களில் இருந்து உங்களுடைய இந்த ஏலானை நான் மக்களுக்கு ஏற்ற வைக்கிறேன். அந்த தூரங்களில் இருந்தெல்லாம் இங்காக வேண்டி மக்கள்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? மெலிந்த ஒட்டகங்களிலே கூட வருவார்கள் என்று சொன்னார். பாதவர்களே, இந்த இடத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு ஹிக்மத்தை சொல்கிறார்கள். வஅலா குல்லி ضامرின், மெலிந்த ஒட்டகம் என்று அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொன்னார்? இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள், உங்களுடைய ஏலானை செய்மடுக்கக்கூடியவர்கள் வெறுமனே பணக்காரர்களாக மாத்திரம் இருக்க மாட்டார்கள், செல்வந்தர்களாக மாத்திரம் இருக்க மாட்டார்கள். அவரிடத்திலே வசதி இருக்காது, வாய்ப்பு இருக்காது, என்றாலும் கஅபாவை பார்க்கணும் என்ற ஒரு உணர்வு இருக்கும். அது ஷாயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்கள் ஒரு சின்னம் அல்லவா? இந்த உலகத்திலே முதலாவது கட்டப்பட்ட பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு அல்லவா? கலீல் ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் கட்டின வீடு அல்லவா? இந்த வீட்டை நானும் மௌத்துக்கு முன்னால் கண்ணால் பார்க்கணும் என்ற அந்த ஏக்கம் அவர்களுடைய சொத்தை விடவும் மிகைத்துவிடும், அவர்களுடைய ஏழ்மையை விடவும் மிகைத்துவிடும். அதனால நீங்கள் எதிர்பார்க்காத தூரங்களில் இருந்தெல்லாம் மக்கள்கள் வருவார்கள் என்ற பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படிச்சு கொடுத்தார்கள். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்த முதலாவது தன்மை இதுதான். அல்லாஹ் சொல்லிட்டான் என்றா அறிவை போட்டு சிந்திச்சது கிடையாது.
அல்லாஹ் மார்க்கத்தில் 2 அம்சங்களை வைத்திருக்கிறான். ஒன்று அறிவிக்கப்படக்கூடியது, ஒன்று அறிவிக்கப்படாதது. அறிவிக்கப்படாததை அறிவிப்பு போட்டு யோசிச்சு நான் அறிவு சொல்வதை தான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் அது அர்த்தம் என்ன தெரியுமா? நான் அறிவின் அடிமை, அல்லாஹ்வின் அடிமை இல்லை என்பது தான். வாதவர்களே, மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள் தெளிவானது, புத்தி ஒன்று சொல்லும். ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒன்றே சொல்கிறார். ஹஜ்ஜுக்கு போனால் ஆண்கள் வெள்ளை ஆடை அணிய வேண்டும், வெள்ளை துணிரண்டை அணிய வேண்டும். ஹஜ்ஜுடைய கிரிகைகளை முடித்தால் ஆண்கள் தலையை இறக்க வேண்டும். வாதவர்களே, புத்தியை போட்டு யோசித்தால் நாங்கள் எங்கே சென்று விடுவோம்? அதெல்லாம் புத்திக்கு படாத சில ஹிக்மத்துகளை உங்களுக்கு வைத்திருக்கிறான். சிந்திச்சு பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது சிஃபத் குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையை அறுக்கும்படி கனவு காணுகிறார்கள். சிந்தித்தார்களா? தள்ளாத வயதில் கிடைத்த குழந்தை அல்லவா? பெரும் தவம் நின்று பெற்ற குழந்தை அல்லவா? எவ்வளவு காலமாக ஆசையோடு ஆர்வத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். எனக்கும் வயது முதிர்ந்து விட்டது, என் மனைவிக்கும் வயது முதிர்ந்து விட்டது, இந்த வயதிலே கிடைத்த குழந்தையை அறுக்க வேண்டுமா என்று புத்தியை போட்டு யோசிச்சது கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ்வுடைய ஓர்டரா? அதற்கு நாம் வழிபடுவதற்கு தரான். சூரத்துல் ஹஜ் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் நீங்கள் வழிபடுங்கள். அந்த பண்பு இப்ராஹிம் மட்டுமல்ல, அவங்களுடைய மனைவி ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அவள்கிட்ட இருந்துச்சு. என் தலவண்டா கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தை இஸ்மாயிலையும் மனைவியையும் அந்த பாலைவனத்திலே கொண்டு விட்டு செல்கிறார்கள். இன்று நாம் பலஸ்தீன் என்று அழைக்கிறோமே, ஷாம் பகுதியிலிருந்து மக்காவுக்கு எடுத்து வருகிறார்கள். 2 மாசத்துடைய பிரயாணம் வந்து அந்த இடத்திலே விட்டு செல்கிறார்கள். பேசுவதற்கு வார்த்தை இல்லை, கதைப்பதற்கு பயம். ஒரு வார்த்தை வந்துவிட்டால் கண்ணீர் வந்துவிடும், மனுப்பட்டு விடும். எண்ணத்துக்காக வேண்டி மௌனமாக விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு செல்கிறார்கள். திரும்பி பார்க்கவும் இல்லை. மனைவி பின்னால ஓடோடி வருகிறார். வந்து கேட்கிறார், கணவரே எங்க விட்டு செல்கிறீர்கள்? எங்கே விட்டு செல்கிறீர்கள்? என்ன அநியாயம் இது? குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, ஏன் விடுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லை? எவ்வளவு காலத்துக்கு பிரிகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லை? என்னை விட்டு செல்கிறீர்கள், எங்க சொல்கிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்வதற்கு வார்த்தை இல்லை, கண்ணீர் செல்லுகிறது. அப்படியே செல்கிறார்கள். திரும்பி பின்னால் ஓடி வந்து கேட்கிறார், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிமே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இது அல்லாஹ் உங்களுக்கு போட்ட ஓர்டரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம் என்று சொல்வதற்கு கூட தைரியம் இல்லை. ஆம் என்று சொல்லிருந்தா கூட கண்ணீர் வந்திருக்கும். உலமாக்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய தலையை அசைத்தார்கள். அந்த தாயுடைய வார்த்தையை பாருங்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னார், இதன் வல்லாஹு லா யுதீஉனா, தைரியமாக நீங்க போங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லவா வழிபட்டீங்க, அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் என்ற வார்த்தையை சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்ட அந்த பெண்மணி அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான் என்ற உணர்வோடு கட்டுப்பட்டால் இன்று வரைக்கும் அல்ல, எது வரைக்கும் உலகம் நிலைத்திருக்குமோ அது வரைக்கும் ஹஜ்ஜுடைய கிரிகைகள், அது வரைக்கும் ஜம்சம், அது வரைக்கும் சஃபா மர்வா, அது வரைக்கும் கண்ணியத்துக்குரியவர்களை ஈதுல் அல்ஹா, அது வரைக்கும் குர்பான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவர்களும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இதை அல்லாஹு தஆலா இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலே எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த முதல் பண்பு இதுதான். 2வது கண்ணியத்துக்குரியவர்களே, அதிகமாக அல்லாஹ்வை நாங்கள் திக்ர் செய்ய வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், உல்ஹியாவுடைய காலம் என்பதனால உல்ஹியாவை பற்றி இந்த ஆயத் பேசுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, இப்ராஹிம் நபியே, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் உல்ஹியா என்ற அமரை கடமையாக்கி இருந்தோம். ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் அதை செய்து வந்தார்கள். ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், எனவே நபியே உங்களுக்கும் நாங்கள் அந்த உல்ஹியாவை கடமையாக்குவோம். ஈதுடைய பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டால் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய அமல் உல்ஹியாவுடைய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருநாளுடைய தினத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற அமல்ல ரொம்பவும் பொறுமதியான அமல் உல்ஹியாவுடைய அமல் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 3 இடத்துல, இந்த ஆயத்துக்குள்ள 3 இடத்துல அல்லாஹ் தஆலா பேசுகிறார். நான் சொன்னேன், சூரத்துல் ஹஜ்ல 3 இடத்தில் அல்லாஹு தஆலா இந்த உல்ஹியா பத்தி பேசுறான். அதுல முதலாவது அல்லாஹு தஆலா என்ன சொல்றீங்க தெரியுமா? வயذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹுமுல்லாஹு மின் பஹீமத்தில் அன்ஆம். நபியே, இவங்களுக்கு அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா? உங்களை படைச்சி இந்த கால்நடைகளை உங்களுக்கு உணவாக ஆக்கி தந்த அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். எவ்வளவு அழகான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு தந்திருக்கிறான். அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள்.
கதாலிக்க சஹரஹா, தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குர்பானுடைய நேரத்துல நீங்கள் ஆட்டையோ மாட்டையோ அறுக்கிறீங்க அல்லவா, அதை அறுக்கிற நேரத்திலே அதை மல்லாக்க படுக்க போடுகிறீர்கள் அல்லவா, அந்த நேரத்திலே அந்த ஆட்டையும் மாட்டையும் அறுப்பதற்காக வேண்டி உங்களுக்கு வசப்படுத்தி தாரவங்க நாங்கத்தான். அது உங்களோட கண்ட்ரோல்ல இருந்து ஓடிட்டு அவளுக்கு என்ன செய்யலும்? அல்லாஹ் சொல்றான் உல்ஹியாவுடைய பாடத்துல அதை செஞ்சு தாரது நாங்கத்தான். எனவே அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இதை போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உல்ஹியாவுடைய பாடத்தை சுருக்கமாக சொல்கிறேன். உல்ஹியாவை நீங்கள் கொடுத்து விட்டால் குலு மின்ஹா, அந்த உல்ஹியாவிலிருந்து நீங்கள் நல்லாக சாப்பிடுங்கள். மூணில் ஒரு பங்கை சாப்பிடுங்கள். வஅதிமுல் பாஇஸல் ஃபகீர், ஏழை எளியோர்களுக்கு ஒரு பங்கை கொடுங்கள். ஏழை எளியோர்களுக்கு எங்களுடைய உல்ஹியாவில் இருந்து ஒரு பங்கு போக வேண்டும். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபகுலு மின்ஹா வஅதிமுல் கானிஅ வல் முஅத்தர். உல்ஹியா என்பது ஏழை எளியோர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் அறுக்கிற உல்ஹியாவிலே வசதியோடு இருக்கிறார்களே, வாய்ப்போடு இருக்கிறார்களே, அவர்களுக்கும் அந்த பங்கு போகணும். வெறுமனே தேவை உடையவர்களுக்கு மாத்திரமல்ல உல்ஹியாவுடைய பங்கு. குர்ஆன் பேசுகிறது ஏழை எளியோர்களுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு. அடுத்து தான் எங்களோட குடும்பத்துக்கு என்று நாங்கள் இருக்கிறோம் அல்லவா, சதகாவுடைய பங்கு. இது ஏழைகளாக இருந்தாலும் சரி, வசதியோடு இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் ஒரு பங்கு போகணும் என்பதை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உல்ஹியா பத்தி பேசுகின்ற அந்த பாடத்தில் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே பேசுகிறான். கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்றான், வபஷிரில் முஹ்சினீன், நபியே உல்ஹியாவுடைய விடயத்துல திறன் பெற நல்ல முறையில நடந்து கொள்றாங்களே இவங்களுக்கு பஷாரத் சொல்லுங்க. அப்படி என்றா கண்ணியத்துக்குரியவர்களே, உல்ஹியாவுடைய அமல்ல ஈடுபடக்கூடிய நாங்க எங்கட உல்ஹியாக்களை அழகாக செய்யணும், தெளிவாக தெளிவான விளக்கத்தோடு செய்யணும். உல்ஹியாவுடைய அழகு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒரு மாட்டை கொடுப்பதாக இருந்தால் எந்த குறையும் இல்லாத மாட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க. கொம்படிஞ்சிருக்க கூடாது, காது வெட்டப்பட்டிருக்க கூடாது, கை கால் ஒடிஞ்சிருக்க கூடாது, உடம்புலே காயம் இருக்க கூடாது. இது ஒரு முஹ்சின் குர்பான் கொடுக்கிறவரே அழகான முறையில் அவருடைய குர்பானை கொடுக்க வேண்டும். மெலிந்ததை கொடுக்க கூடாது, பார்வைக்கு அழகாக இருக்கக்கூடிய குர்பானை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களை, அடுத்ததாக சொல்கிறேன், குர்பான் கொடுக்கிற நாங்க அந்த பிராணியுடைய களத்துல கத்தியை வைப்பதற்கு முன்பு அந்த குர்பான் எனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். நான் 7 பேர் சேர்ந்து எடுத்தாலும் சரி, தனியே எடுத்தாலும் சரி, குர்பானுக்கு முந்தி அந்த மாட்டுக்குரிய பொறுமதியை கொடுத்து அந்த மாட்டை நான் சொந்தமாக்கினதுக்கு பின்னால் தான் அதை அறுக்க வேண்டும். இது ஒரு முஹ்சின் பண்பாக இருக்கணும். அல்லாஹ்வாலம் எனக்கு தெரியாது, நான் யாவரி மாதிரி அணுகி கேட்டதும் கிடையாது. இன்று ராத்தல் என்ற அடிப்படையில வியாபாரம் நடக்குது. அது அறுத்ததுக்கு பின்னால ராத்தலை பார்த்து விலை கொடுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த குர்பான் கூடாது. உதாரணத்துக்கு நீங்க வாங்க போறீங்க, அந்த வியாபாரி சொல்றாரு இதுல சுமாராக 200 ராத்தல் 300 ராத்தல் இருக்கும் என்று அவர் அன்னளவா சொல்கிறாரா, உங்களுக்கும் படுவதா அதை நீங்க எடுத்துட்டீங்க. அதுக்கு பிறகு அறுத்தைக்கு பின்னால அது 310 வந்தா உங்களுக்கு நல்லம், அதை விட குறைஞ்சிட்டாலும் திருப்பி வியாபாரி பேச முடியாது. ஏன்? அவரு கூட அதை நிறுத்து பார்த்து தரவில்லை, அன்னரவாக தந்து தரலவா. எனவே நாங்க வியாபாரத்தை குர்பானுக்கு முந்தி அந்த மாட்டை விலை பேசி நாங்கள் வாங்கிட வேண்டும். குர்பான் என்பது இறைச்சை கொடுப்பது அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பிராணியுடைய ரத்தத்தை ஓட்டுவது. இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி தெளிவோட குர்பான் கொடுக்கிறார்களே இவங்களுக்கு பஷாரத் சொல்லுங்க. நபியாக சொன்னாங்க, யார் குர்பான் கொடுக்கிறாங்களோ அந்த ஆடு அப்படியே அவங்களோட பட்டியல்ல வந்து சேரும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய குர்பானுடைய வரிசையில கடைசியாக சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல கவ்வானின் கஃபூர். நபியே எங்களோட உம்மத்துக்கு இந்த செய்தியை கொடுத்துருங்க, யாரெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகளை வச்சுக்கொண்டு, யாரெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த செல்வாக்குகளை வச்சுக்கொண்டு தில்லுமுள்ளுத்தனம் செய்தாங்களோ, ஏண்ட நிஅமத்தை நிராகரிக்கிறாங்களோ, இவங்களுக்கு அல்லாத நேசம் இல்லை என்றதை சொல்லிடுங்க. அன்பார்ந்தவர்கள், எப்படி என்றா உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அவருடைய அந்தஸ்து கேட்ட அவருடைய வசதி கேட்க ஒரு குர்பானை கொடுக்க வேண்டும். எனக்கு தனியொரு மாட்டை கொடுப்பதற்கு வசதி இருக்கத்தக்கன நான் இன்னும் 2 பேரோடு சேர்ந்து கொடுக்கிறது நான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மோசடி. அல்லாஹ் எனக்கு தந்த நிஅமத்தை புறக்கணிப்பதுடைய அடையாளம். அல்லாஹ் சொல்கிறார், யார் இப்படி செய்கிறார்களோ லா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிப்பதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, குர்பானை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எனவே அந்த அமலை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். கடைசியாக இந்த நாளை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், அலமுல் ஐயாம், ரொம்பவும் பொறுமதியான நாள், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய நாள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாங்கள் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. விசேஷமாக ஞாபகப்படுத்துகிறேன், யாரும் தவறாக நினைத்து விடக் கூடாது. நாங்கள் உல்ஹியாவுடைய அமல்ல ஈடுபட்டிருக்கிறோம் என்பதற்காக வேண்டி ஃபர்லான தொழுகைகளை யாரும் விட்டுவிட வேண்டாம். உல்ஹியாவுடைய அமல் என்பது சுன்னத்துல் முஅக்கதா, ஐவேளை தொழுகை ஃபர்து ஐன். ஒரு சுன்னத்துக்காக வேண்டி ஃபர்தை விடுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. எனவே நாங்கள் எவ்வளவு பெரிய வேலையிலே இருந்தாலும் தொழுகையுடைய நேரமா அந்த நேரம் கலாஹு ஆவதற்கு முன்பதாக தொழுகையிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. அத்துடன் கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட உறவுகளை சேர்ந்து நடப்பது, எங்களோட பெற்றோர்களோட முசாஃபா முஆனகா செய்து கொள்றது, விசேஷமாக நானும் நீங்களும் எங்களோட பெற்றோர்களோட முசாஃபா செஞ்சு அவர்களை ஒரு அன்பாக இரக்கமாக ஒரு முத்தத்தை கொடுப்பதை இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. அவர்களுக்கு முன்னால எங்களோட சந்தோஷத்தை, எங்களோட அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. அதே போல எங்களை மரணித்தவர்களுக்காக வேண்டி துஆ பிரார்த்தனையும் செய்து கொள்வது, அதே போன்று நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாளை ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து உனக்கு பொருத்த மாணவர்களா மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா. الحمد لله، الحمد لله الذي أنعم على عباده المؤمنين بالإرفان وأكرمهم نزيد فضله برؤيته والجنان، وأشهد أن لا إله إلا الله الملك العلام، وأشهد أن سيدنا محمد عبده ورسوله صاحب على المقام. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه المصابيح الظلام والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم في الجنة، وإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. وقال تعالى في محكم التنزيل، فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال أيضا، فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا الله وإياكم بالذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. رب اغفر لي وارحمني ولوالدي وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات يوم يقوم الحساب.